ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் பைட்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ஒரு ரெசிபி. பொதுவாக சாக்லேட் கேக் பிடிக்காத குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க. அதுவும் வேர்க்கடலையை வச்சு செய்ய போகிற இந்த ரெசிபியோட டேஸ்ட்டை பற்றி சொல்லவே தேவையில்லை. வேர்க்கடலையோட க்ரன்ச்சினஸ், சாக்லேட்டோடைய ஃப்ளேவர் எல்லாம் சேர்த்து இந்த கேக்குக்கு ஒரு அபாரமான டேஸ்ட்டு கொடுக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் பால், 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படி 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், இது தயிர் போல் இருக்குது. இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்து நீங்கள் கேக் செய்கிறதுக்கு எந்த கப்பில் எல்லா பொருளையும் அளக்குறீங்களோ அதே கப்பில் 3ல் 1 பங்கு அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/2 கப் எண்ணெய், அதையும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கரை எண்ணெய் எல்லாம் ஒன்றா கம்பைன் ஆகணும் நல்லா. அடுத்து சில பொருட்களை நம்ம சலிச்சுக்க போகிறோம். அதுக்கு ஒரு சல்லடையை வச்சுட்டு 1/2 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 3 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர், இதை எல்லாத்தையும் நல்லா சலிச்சுக்கிறோம். இது போல் நம்ம சலிக்கிறதால நம்ம சேர்த்த பொருள் எல்லாம் எல்லா இடத்துலையும் சமமாக கலந்துருக்கும். அதே சமயத்தில் நம்ம மாவு மிக்ஸ் பண்ணும்போது கட்டி தட்டாமலும் இருக்கும். நம்ம மாவு மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரெக்ஷனில் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். அடுத்து 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கிறோம். அதையும் கலந்துக்கோங்க. அதில் அடுத்து 3/4 கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதில் கலந்துக்கிறோம். கட்டிகள் இல்லாமல் ரொம்ப ஜென்டலாக ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணணும். ஃபைனலாக உங்களுக்கு இது மாதிரி தான் கிடைக்கும். மாவோட கன்சிஸ்டன்சி இது போல் இருக்கணும். அடுத்து நீங்கள் எந்த பாத்திரத்தில் கேக் செய்ய போகிறீங்களோ அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயோ அல்லது நெய்யோ தேய்ச்சிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மாவு போட்டு அதை எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நான் செய்கிற போல் பரப்பிக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மாவு எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. அந்த கேக் டின்னை நல்லா டேப் பண்ணுங்க ஜென்டலாக. அப்போ தான் அதில் இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியில் போயிடும். இப்போ நம்ம கேக் பேக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 180 டிகிரி செல்சியஸில் 35லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் கேக்கை பேக் பண்ணிவிடுங்க. 40 நிமிஷம் கழித்து பார்ப்போம். கேக் வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு டூத் பிக்கோ அல்லது ஒரு குச்சியோ எடுத்து கேக்கில் சொருகி பார்த்தீங்கன்னா அந்த குச்சி க்ளீனாக வரணும். சப்போஸ் அந்த குச்சி க்ளீனாக வரலைன்னா மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் அவனில் வச்சுடுங்க. கேக்கோட ஓரங்கள்லாம் இது மாதிரி கத்தி வச்சு எடுத்து விட்டுட்டு அந்த கேக்கை பேனில் இருந்து எடுத்துருங்க. பாருங்கள், கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, பஞ்சு போல். அடுத்து கேக்கோட மேல் பகுதியை மட்டும் நம்ம வெட்டி எடுத்துக்க போகிறோம். அது நமக்கு தேவையில்லை. கட் பண்ண கேக்கை ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து 1/2 கப்புக்கும் கம்மியாக வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. அதை ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி. அடுத்து நம்ம சாக்லேட் சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணியை கொதிக்க வைங்க. அதுக்கு மேலே ஒரு பவுல் வச்சு 1 கப் சாக்லேட் சேர்த்துக்கோங்க. அது சரியாக 1 நிமிஷத்துக்கு கிளறி விடுங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து கிளறுங்க. 1 நிமிஷத்துக்கு மேலே அதை அடுப்பில் வச்சுருக்காதீங்க. ஏன்னா மறுபடியும் அது கெட்டியாக சான்ஸ் இருக்குது. 1 நிமிஷத்துக்கு மேலே அடுப்பில் இருந்து இறக்கிட்டு
வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்த வேர்க்கடலையை அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேக் மேலே இந்த சாக்லேட் சாஸை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இந்த சாஸ் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சுற்றி சேர்ந்து இருக்கிற சாக்லேட் சாஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்ம பீனட் சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சவுத் இந்தியன் பைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உடனுக்குடனே எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.